அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாட்டினுடைய 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் ஒரு 3 ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கூறுகள் எந்த அளவுக்கு இந்தியாவில் மீறி இருக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு சிறிய ஒரு காணொளி. முதலாவது விஷயம், ரிப்போர்ட்டர்ஸ் வித் பார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நடத்திய ஆய்வில் இந்தியாவில் பத்திரிகை துறை எந்தளவுக்கு ரொம்பவும் கேடுகட்டத்தனமாக, அதே போல் அரசினுடைய அதிகார வரம்பில் அடக்கி ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத இவங்க பட்டியலிடுறாங்க. உலகம் ஃபுல்லாக நடத்தப்பட்ட ஆய்வில் இந்தியாவில் ஒரு 180 நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்தியா 153வது இடத்துல பத்திரிகை துறை தர்மம் மீறப்படுது, சுதந்திரமாக பத்திரிகை துறை இயங்கப்படுறதில்லை, அரசாங்கத்தை பற்றியும் அல்லது அரசாங்கத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய அமைப்புகளை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல பத்திரிகையாளர்கள் இருந்தாங்கன்னா எந்தளவுக்கு ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றத அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வித் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பதிவு செய்கிறாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், வி டர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நடத்தின ஒரு ஆய்வு. அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி, ஜனநாயகத்துக்கு எந்தளவுக்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்றத, ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கூறுகளான 600 கூறுகளிலிருந்து அவங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க. அந்த கூறுகள் அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவில் ஜனநாயகம் மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போயிட்டுருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஓட்டெடுப்பு, வாக்கெடுப்பு, இன்னும் பல சட்ட நீதி போன்றவைகள் எல்லாமே ஒரு சார்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படையாக பார்த்தோம்னு சொன்னால், மதுரையினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் சொன்ன சமீபத்திய ஸ்டேட்மெண்ட்டு, மீதமுள்ள காலத்தில் நான் சனாதன தர்மத்தை மனசில் வச்சு தான் நான் தீர்ப்பு எழுத போகிறேன் அப்படின்னு பேசுனது எல்லாமே மிகப்பெரிய ஒரு பேசுபொருள். அப்போ இந்தியாவில் வட மாநிலங்களில் மட்டுமே பேசப்பட்டு கொண்டிருந்த நீதிபதிகளாகட்டும், நீதிமன்றங்களாகட்டும், வழக்கறிஞர்களாகட்டும் சனாதனத்தை உயர்த்தி தூக்கி பிடித்து கொண்டு பேசினாங்க. அது தமிழகத்தில் அது அதிகமாக பேசப்படலை, வெளிப்படுத்தப்படலை. ஆனால் ஜிஆர் சுவாமிநாதன் அவருடைய பேச்சுகளில் திருப்பரங்குன்றத்தினுடைய மேட்டருக்கு அப்புறமா சனாதனத்தையும் மனுநீதி தர்மத்தையும் அடிப்படையாக வச்சு தான் நம்ம தீர்வு வழங்குவோம் அப்படின்றத சொல்லப்படுது. அப்போது ஜனநாயகம் இப்படி சர்வாதிகாரமாக, ஒரு சார்பு தன்மையற்றவர்களாக, அதே போல் அதே ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னிருந்து இயங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய சனாதனிகளுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் கொடுத்துருக்குது. அப்போது நம்ம அரசு எந்த மாதிரியான சர்வாதிகாரத்தை நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்றது இந்த வி டர்ம் நிறுவனம் நடத்தக்கூடிய ஆய்வில் வெளிப்படையாக தெரியும். அதே போல் மூன்றாவது விஷயம், அதே போல் அமெரிக்கன்ஸ் வித் ஹோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருங்காட்சியகம் அமெரிக்காவில் ஒரு இயங்கிட்டுருக்குது. அதாவது ஹிட்லருடைய கொடுங்கொன்மையினால் வதை முகாம் பாதிக்கப்பட்ட யூதர்கள் எப்படியெல்லாம் அழித்தொழிக்கப்பட்டாங்க அப்படின்றத இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த நிறுவனம் வருடம் ஒரு ஆய்வறிக்கையை மேற்கொள்ளுது. யூதருக்கு எதிராக ஹிட்லர் நடத்திய அந்த இனப்படுகொலையைப் போல உலகெங்கும் வேறு நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குதா அப்படின்னு இந்த நிறுவனம் ஆராய்ச்சி செய்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லக்கூடிய இந்த வருஷத்துக்கான தரவு முடிவுகளில் இந்தியா 4வது இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. முதல் இடத்துல மியான்மர், பர்மா, அதே போல் 4வது இடத்துல இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் யாருக்கு எதிராக இனப்படுகொலை நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது அது சொல்லவே தேவையில்லை, அது முஸ்லீம்களுக்கு எதிராக தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அப்போ அதுக்கு எதிரான மிகப்பெரிய பிரச்சாரங்களும் விழிப்புணர்வு தொடர்ந்து மத ரீதியாகவும், இன ரீதியாகவும், மொழி ரீதியாகவும், பேர் ரீதியாகவும் சரி அதிகமாக என்ன செய்யுதுன்னா விழிப்புணர்வு கூட்டப்பட்டுகிட்டே இருக்குது. அப்போ முஸ்லீம்கள் எல்லாமே இங்கே அச்சுறுத்தல் நிலையில் தான் என்ன செய்யணும், வாழக்கூடிய நிலைமை இருக்குது. அப்போது குடியரசு தினத்தை கொண்டாடக்கூடிய நாம் எல்லாருக்குமே ஒரு ஓட்டு, ஒரு வாக்கு, அனைவருக்கும் சம உரிமை பேசக்கூடிய நாம் இந்த நாட்டில் இந்த நேரத்தில்
இப்போ நம்ம வந்து முஸ்லீம்களை வந்து காரணம் செய்து முஸ்லீம்களை வந்து பொது எதிரியாக காட்டி அதன் மூலிமா வந்து ஒரு இனப்படுகொலையை நோக்கி வந்து இந்தியாவில் இந்த பாசிஸ்டுகள் கொண்டு செல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த தகவல்களை நம்ம வந்து பொதுமக்களுக்கும் பொதுவான மனநிலையில் உள்ள மக்களிடையும் கொண்டு சேர்ப்பது மூலம் இந்த பாசிஸ்டுகளை தனிமைப்படுத்தக்கூடிய வேலை வந்து புரியணும் அப்படின்றது தான் அடிப்படையான இந்த வீடியோவுக்கான காரணம். அப்போ தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த மாதிரியான கருத்துரிமை பறிக்கக்கூடிய விஷயங்கள், அதேபோல் இனப்படுகொலை நோக்கிய இந்தியாவுடைய பயணங்கள், ஜனநாயகத்தை முழுவதுமாக அழித்து ஒழிக்கக்கூடிய இந்த பாசிச சித்தாந்தம், இது எல்லாத்தையும் வந்து இந்த குடியரசு தினத்தை நோக்கி 27வது குடியரசு தினத்தை நோக்கி நம்ம என்ன செய்யணும், இன்னும் வலுப்படுத்திய பிரச்சாரம் வந்து கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கொள்கிறேன்.